குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாகக் கொண்டிருக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. ஒரு சிறிய கிராமத்தில் ஆர்வமுள்ள ஒரு சிறுவன் ரவி தன் பாடசாலையிலிருந்து ஒரு முக்கியமான பாக்கியம் பெற்றான். அவன் ஆசை தமிழ் இலக்கியம் மற்றும் மொழி சார்ந்த அறிவை பெருகச் செய்தது. ரவியின் அன்பு பெரிது. ஆனால் அவன் அடிக்கடி எப்படி தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று சிந்தித்தான். ஒருநாள் தனது பள்ளியின் ஆசிரியருடன் பேசும்போது ரவி தமிழ் எழுத்துக்களில் என்ற எழுத்தின் முக்கியத்துவத்தை சொல்லுங்கள் என்ற கேள்வியை கேட்டான். ஆசிரியர் அதற்கு தமிழில் என்ற எழுத்து முதன்மை எனச் சொல்லி அவன் இச்செயலை உணர்ந்தாள். தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஆதி பகவன் குறித்த கவிதையைச் சொல்லிக் கொண்டார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. பகவன் முதற்றே உலகு. அந்த பாடலின் மூலமாக ஆசிரியர் ரவிக்கு மொழியின் அடிப்படையைச் சொல்லினார்கள். எப்படி என்ற எழுத்து தமிழ் எழுத்துக்களில் முதன்மை எனக் கருதப்படுகிறதோ உலகின் முதன்மை என்பது அதிலும் முதலில் வந்த பகவான் என்கிறார் என்றார். ரவி அந்த பாடலின் ஆர்த்தத்தை ஆழமாக புரிந்தான். இதனால் அவன் தமிழ் மொழியின் அடிப்படையை சரியாக புரிந்து அதன் மாறுபாடுகளை அங்கீகரிக்க கற்றுக்கொண்டான். அவன் அதுவும் தனது கலை மற்றும் அறிவில் உயர்வு அடையத் தொடங்கினான். இந்த அனுபவம் ரவியின் வாழ்க்கையை மாற்றியது. அவன் தமிழ் இலக்கியத்திலும் தத்துவத்திலும் ஆழமான புரிதலை கொண்டு வந்தான். இவ்வாறு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி என்பது அவனுடைய ஆழமான உணர்வை உருவாக்கியதைப் போலவே தமிழ் மொழியின் அடிப்படையை புரிந்து கொள்ளும் பயணத்தைத் தொடங்கினான்.